பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 12th பாலிட்டி பார்ட் 6ல வந்துட்டு ஆட்சித்துறை 3rd லெசன் வந்து பார்க்க போறோம். 12th பாலிட்டில 3rd லெசன் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 3rd லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எதை பத்தி கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது நம்மளுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர் இவங்க 3 பேரை பத்தி தான் இந்த லெசனோட ஒரு முக்கிய நோக்கம். சரியாப்பா? இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்திய அரசமைப்பு தன்னோட முன்னுரையில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு பெற்ற நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இங்கிலாந்து மாதிரி முடியாட்சியா இல்லாம மன்னர் ஆட்சியில அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கிலாந்தை போல் முடியாட்சியாக, அதாவது அரசரோ அரசியோ மன்னர்களாக ஆட்சியில் தலைவராக இந்திய குடியரசுத் தலைவர் விளங்குகிறார். சரியாப்பா? அதாவது அந்த மன்னர் இருக்காங்கல்ல, இப்ப முடியாட்சி அப்படின்னா மன்னர், அந்த அரசர் இல்லாட்டி அரசு இருக்காங்கல்ல, அவங்க மாதிரி நம்ம இந்திய குடியரசுத் தலைவரோட பதவி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. பட் அதுக்கான அதிகாரம் அப்படி கிடையாது. அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. சரியாப்பா? அடுத்து பாருங்க. எடுத்துக்காட்டு, சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளின் செயல்பாடுகளை குடியரசுத் தலைவர் மேற்பார்வையிடுகிறார். அப்ப இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கூற்று காரணத்துல வைக்கக்கூடியதா இருக்கலாம். சரியாப்பா? சட்டம், நிர்வாகம், நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளோட செயல்பாடுகளை மேற்பார்வையிடுறாரு. சரியா? யாரு? குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க. இந்திய நாட்டின் முழு அரசமைப்பு பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில செயல்பாடுகள் ஒவ்வொரு மண்டலத்திலும் குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்துகிறார். அதாவது பாருங்க, நாட்டோட முழு அரசியலமைப்பு பிரதிநிதித்துவத்தையும் மாநிலங்களோட செயல்பாடுகளையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் குடியரசுத் தலைவர் வந்து நிலைநிறுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு மண்டலத்திலும் நிலைநிறுத்துபவர் யாருன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல ஆளுநர் கூட வைப்பாங்கப்பா. ஆளுநர் கிடையாது, குடியரசுத் தலைவர். சரியா? அடுத்தது பாருங்க. ரைட். இப்போ இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது குடியரசுத் தலைவரது பெயராலும் அவரது மேற்பார்வையாலும் நிர்வாகம் நடைபெறுகின்றதே தவிர நேரடியான செயல் அளவிலான நிர்வாகம், சரியாப்பா, நேரடியான செயல் அளவிலான நிர்வாகம் யாருகிட்ட இருக்கு அப்படின்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழு கிட்ட தான் இருக்கு. சரியா? அதாவது ஒரு மாடல் அரசாங்கம் வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. ஆனா நேரடியான செயல் அளவிலான அதிகாரம், இந்த வார்த்தை தான் முக்கியம். சரியாப்பா? செயல் அளவிலான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா அமைச்சர்கள் குழு, பிரதமரை தலைமையா கொண்ட அமைச்சர்கள் குழு கிட்ட தான் இது இருக்கு. இப்ப பாருங்க, டாபிக் குடியரசுத் தலைவர் கீழே என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியாப்பா? குடியரசு தலைவர். சரி, ரைட். ஆர்டிகல் 58 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். ரைட். 2வது 35 வயதை பூர்த்தி அடைஞ்சவரா இருக்கணும். சரியாப்பா? மக்களவை 25, மாநிலங்களவைக்கு 30 வயசு, குடியரசுத் தலைவர் ஆளுநருக்குலாம் 35 வயசு. சரி, 5 இன்க்ரீஸ் ஆகும். 35 வயதை பூர்த்தி அடைஞ்சவரா இருக்கணும். அடுத்து, மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குடியரசு துணைத் தலைவர்னு வச்சுக்கோங்களேன், மாநிலங்களவை உறுப்பினருக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கணும். இதுவே குடியரசுத் தலைவர் அப்படின்னா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்கணும். சரியாப்பா? இதுதான் மெயினான விஷயம். அடுத்து பாருங்க. அடுத்து அரசியலமைப்பு உறுப்பு 52 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழியப்பட வேண்டும். சரியாப்பா? இப்போ ஒருத்தர் குடியரசுத் தலைவரா நிக்க போறாங்க அப்படின்னா மக்களவையில குறைஞ்சபட்சம் 50 வாக்காளர்கள் அவர் பேரை முன்மொழியணும். சரியாப்பா? இப்ப ஐயா அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவர் அண்ணார்ல, அவர் வந்து கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 50 பேரு, ரைட், ஓகே, ஆமா, இவர் வந்து கேண்டிடேட் தான், நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டோம். அடுத்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்பட வேண்டும். 50 உறுப்பினர்கள் முன்மொழியணும், 50 உறுப்பினர்கள் வந்து வழிமொழியணும். மொத்தம் 100 பேர். சரியாப்பா? சரி, ரைட்டு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரிசர்வ் பேங்க்ல 15,000 டெபாசிட்டா கட்டுவாங்கப்பா. குடியரசுத் தலைவர் கேண்டிடேட்டா நிக்கிறவங்க ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு ரூபா கட்டுவாங்க அப்படின்னா 15,000 ரூபாய் பிக்ஸ்டு டெபாசிட்டா கட்டுவாங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. இப்போ பதிவான வாக்குகள்ல 6ல் 1 பங்கு வாக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியாப்பா? பதிவான வாக்குகள்ல 6ல் 1 பங்கு வாக்க வேட்பாளர் வந்து பெறல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து திரும்ப தர மாட்டாங்க. சரியாப்பா? அதாவது டெபாசிட் இழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ குடியரசுத் தலைவர் அணிக்கிறதுக்கு 50 வாக்காளர்கள் முன்மொழியணும், 50 வாக்காளர்கள் வழிமொழியணும், 15,000 ரூபாய் பிக்ஸ்டு டெபாசிட்ல கட்டணும். அதுல வந்து 6ல் 1 பங்கு வாக்கு அந்த கேண்டிடேட் வந்து
பெறல அப்படின்னா அவங்களுக்கான அமௌண்ட் அந்த 15,000 திரும்பி தரப்பட மாட்டாது. அதுதான் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? ரைட்டு பாருங்க. 54 ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா மறைமுக தேர்தலை பத்தி குறிப்பிடுது. சரியா? ரைட் பாருங்க. இது பாருங்க பாக்ஸ்ல இந்திய அரசமைப்பு 52வது உறுப்பு குடியரசு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும். 53 உறுப்பு என்ன அப்படின்னு 53 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு அளிப்பதுடன் அவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ செயல்படுத்த வழிவகை செய்கிறது. இந்த 2 ஆர்டிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஏன்னா குழப்பறதுக்காக கேட்பாங்க. 52வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நாட்டுக்கு குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் கட்டாயம் இருக்கணும். அதை சொல்றது 52. 53 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவரை அது டைரக்டா செயல்படுத்தலாம். இல்லாட்டி அவர் கீழ்நிலை அலுவலர்கள் அவங்க மூலியமா வந்து அவங்களோட வேலையை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 53. சரியா? ரைட் ஓகே. அடுத்து பாருங்க. இதுல வேற முக்கியமான இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்ப்போம். சரியாப்பா? சரி ரைட். 55 குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை பத்தி குறிப்பிடுறதுப்பா. 54 குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி குறிப்பிடுறது. 55 தேர்தல் முறையை பத்தி குறிப்பிடுறது. இப்ப தேர்தல் முறை என்ன சொல்லுது அப்படின்னா எப்படி வெற்றி பெறுவாங்க, அதாவது தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர்களோட எண்ணிக்கை பிளஸ் 1. இதான்ப்பா. சரியா? இப்போ எவ்வளவு வாக்குகள் விழுந்திருக்கோ அந்த வாக்குகள் டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளரோட எண்ணிக்கை. சரியா? தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளரோட எண்ணிக்கை. இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்றை மாற்று விகிதம்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது இப்போ ஒரு 4 பேர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம போடுறது வந்து அதாவது ஒரு ஆளுக்கு வாக்கு செலுத்திட்டு வந்துரும். ஆனா இவங்க ஒற்றை மாற்று விகிதம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1 2 3 4 அப்படின்ற நம்பருக்கு கீழே பேர் வந்து இருக்கும். சரியாப்பா? அதாவது பேர் இருக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து நம்பர் 1. சரியாப்பா? சரி, சப்போஸ் இவங்க இல்லைன்னா இவங்களுக்கு அடுத்து யாரு வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பர் 2. சரி, 2ஆம் நம்பரும் இல்ல இவங்களுக்கு அடுத்து யார் வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க 3. இந்த வாக்கு முறை தான் ஒற்றை மாற்று வாக்கு வீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும். புரியுதுலப்பா நான் சொல்றது? இப்போ 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. இப்ப ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. இப்போ 1 2 3 4 இப்படி நம்பர் கொடுத்துட்றாங்க. சரி, நான் என்ன நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் சி ஆப்ஷன் சில இருக்கவரு சீன் பேர் ஆரம்பிக்கிறவர் தான் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். அப்போ 1ஆம் நம்பர்ல சி எழுதுவேன். சரி, ஒருவேளை சி வந்து இல்லை அப்படின்னா அடுத்து யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நான் பி. சரியா? பி அடுத்து ஒருவேளை இவர் இல்லைன்னா பி வந்து குடியரசுத் தலைவராக இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ ப்ரியாரிட்டியில வந்து பி கொடுப்பேன். சரியா? எப்படி நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஏஆர் ஃபயரு அப்படி வருஷப்படி கொடுக்குறோமோ அந்த விகிதம் தான் ஒற்றை மாற்று வாக்கு விகிதம். சரியா? ரைட் வாங்க அடுத்தது பார்க்கலாம். அதை தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொன்ன மேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்குச்சீட்டு மட்டுமே தரப்படுகிறது. அதுல வந்து 1 2 3 4ன்னு குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த வரிசைப்படி தான் இந்த வாக்குகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதைத்தான் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருக்காங்க இப்ப நான் சொன்ன விஷயத்த. சரி, குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் இது ரொம்ப முக்கியம் தம்பி. சரியா? குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம். ரைட் ஓகே. ஆர்டிகல் 60 இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாரு. ஆக்சுவலா எப்பயுமே நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் செப்பரேட்டா தான் இருக்கும். அதனால இவங்க 2 பேத்துக்கு நடுவுல எப்பயுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கும், நிர்வாகத்துறைக்கும் நீதித்துறைக்கும். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர் போடாம நிப்பாட்டி வச்சிருந்த கையெழுத்தை வந்து ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணி கோர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கையெழுத்து போட்ட மாதிரி இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்ப வந்து குடியரசுத் தலைவர் நிறைய விளக்கம் கேட்டு கோர்ட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் பிரச்சனை வந்த மணிக்கே இருக்கும். சரியா? ஆனா இவங்க 2 பேத்துக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுற சூழல் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் குடியரசுத் தலைவரை நியமிக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்யறவங்க குடியரசுத் தலைவர். சரியாப்பா? பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவங்க இவங்கதான். சரியா? ரைட் ஓகே. அடுத்தது பாருங்க. அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்ப்போம். சரியாப்பா? நிறைய உள்ள கதையா இருக்கும். எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் பார்க்கலாம். சரி, அடுத்து குடியரசுத் தலைவருக்கான வசதிகள் மற்றும் சலுகைகள். சரியாப்பா? ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 59.
59 குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள். சரியாப்பா? அதாவது அவரது அதிகாரப்பூர்வ இல்லமான குடியரசுத் தலைவர் மாளிகை வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு உரிமை இருக்குப்பா. சரியா? குடியரசுத் தலைவர் வந்து வாடகை இல்லாம பயன்படுத்துறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அடுத்து பாருங்க, நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம் மற்றும் படிகள் தனி உரிமையாகவும் அனுபவிக்க உரிமை உண்டு. சரியாப்பா? நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அனைத்து ஊதியங்கள், படிகள் எல்லாமே வாங்கிடுவாரு. அடுத்து பாருங்க, நீதிமன்ற நடவடிக்கையிலிருந்து தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார். இதான் ரொம்ப மெயின். அதாவது ஆர்டிகல் 361(1) என்ன சொல்லுது அப்படின்னா, இவர் வந்து எந்த கோர்ட்டுக்கும் பதில் அளிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 361(1). இதுவே ஆர்டிகல் 362(2) என்ன சொல்லுதுன்னா, இவர் மீது எந்த குற்றவியல் வழக்குகளும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. சரியாப்பா? இந்த 62(2) வந்து எந்த புக்லயும் இருக்காது. இது நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகல். சமீபத்துல கோவா ஆளுநர் மீது வழக்கு தொடுத்தாங்க. பட் அந்த வழக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு, குற்றவியல் வழக்கு. சரியாப்பா? அப்ப 361(1) படி அவங்க வந்து எந்த வழக்கும் அவங்க மேல தொடுக்க முடியாது, அவங்க எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றது ஆர்டிகல் 361(1). அது ஸ்கூல்ல இருக்கிறது. 362(2) என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க மீது எந்த குற்றவியல் வழக்குகளும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியாப்பா? இது போத் ஆளுநருக்கும் பொருந்தும். ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல வந்து 361(1)க்கே இந்த இது கொடுத்திருப்பாங்க. நீங்க ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியாப்பா? அடுத்தது பாருங்க, பதவிக்காலம் மற்றும் பதவி நீக்கம், பதவியை நிரப்புவது, மூணுமே வந்து ஒரே டாபிக் கீழே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பதவிக்காலம். குடியரசுத் தலைவர் வந்து தனது அலுவலகத்துல நுழைந்த தேதியில இருந்து 5 வருஷ காலத்துக்கு அவர் வந்து பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 56. நான் ஏற்கனவே சொன்னேன். சரி, வந்திருக்காரு, ஒரு 5-6 நாள் வேலை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றதான் ஆர்டிகல் 5(6). அதே மாதிரி ஆளுநருக்கு 156 வரும்பா. சரியா? ஆளுநருக்கும் அதேதான். சரி, ஆளுநர் வந்துட்டாரு, ஒரு 5-6 நாள் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றது 156. சரியா? அதை தான் அவங்க கொடுத்திருக்காங்க. வேற, தமது பதவியை குடியரசுத் தலைவர் 5 வருட காலத்திற்கு அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பதவியேற்கும் வரை பொறுப்பில் தொடரலாம். சரியாப்பா? 5 வருஷம் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசா யாரும் வேற குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கிற வரையும் இவங்க பதவியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பதவி நீக்கம். அதாவது பதவி பிரமாணம் ஆர்டிகல் 60 நம்ம பார்த்துட்டோம். சரியாப்பா? பதவி நீக்கம் எப்பன்னா ஆர்டிகல் 61. சரியா? பதவி பிரமாணம் 60, பதவி நீக்கம் 61 குடியரசுத் தலைவருக்கு. சரி, ரைட்டு. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்கள்ல 4ல 1 பங்கு பேர் கையொப்பமிடணும்ப்பா. ஃபர்ஸ்ட் 4ல 1 பங்கு பேரு அந்த தீர்மானத்துல கையெழுத்து இடணும். இவங்க வந்து இவரை வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் 14 நாளுக்கு முன்கூட்டியே அதை தெரிவிச்சிருக்கணும். ஃபைனலா வந்துட்டு இவங்களை பதவி நீக்க, அதாவது ஃபர்ஸ்ட் முன்மொழியறதுக்கு 4ல 1 பங்கு பேர் வேணும். அதுக்கப்புறம் இதை வந்து 14 நாளைக்கு முன்னாடியே வந்து தெரிவிச்சிருக்கணும். சரியாப்பா? பதவி நீக்க தீர்மானம் கொடுக்க போறோம்னு. இதுல 3ல 2 பங்கு பேர், அதாவது மொத்த உறுப்பினர்கள், நம்ம மக்களவையில இருக்க மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில 3ல 2 பங்கு பேர் வாக்கு செலுத்தினாங்க அப்படின்னா இவரோட பதவி வந்து காலி ஆயிடும். இதுதான். சரியாப்பா? இந்த கொடுத்திருக்காங்க பாருங்க, விசாரணையின் பின்னர் அதன் மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 3ல் 2 பங்கு பெரும்பான்மையினர் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த நாள் முதல் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவாரு. சரியா? சரி, இப்ப பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் பதவியை எப்படிப்பா நிரப்புவாங்க? சரி, ரைட்டு. அதாவது பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள்ல பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில், சரியா, அப்ப குடியரசுத் தலைவர் பதவி கீழ்கண்ட வழியில் காலியாகலாம். எப்படிலாம் காலியாகலாம்னா, ஃபர்ஸ்ட் 5 வருஷம். சரியாப்பா? 5 வருஷம் பதவிக்காலம் முடிவடைஞ்ச நிலையில அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. அடுத்து பாருங்க, பதவி விலகல் மூலம். இப்ப கூட நம்ம துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்திருக்காரு. குடியரசு துணைத் தலைவர் பதவி விலகல் கடிதம், ராஜினாமா கடிதம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 67(b). இது வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல வந்து இருந்தது. சோ சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, குடியரசு துணைத் தலைவருக்கு. சரியா? சரி, ரைட்டு. இப்ப குடியரசுத் தலைவர் அவர் பதவி விலகல் மூலம் அவர் வந்து இது பண்ணலாம். சரியா? பதவி விலகல் ஆட்டோமேட்டிக்கா ராஜினாமா செஞ்சிடலாம். அடுத்து நாடாளுமன்ற பதவி நீக்கம் மூலியமா அவரை காலி பண்ணலாம். அடுத்து அவரது மரணத்தின் மூலம் அவர் வந்து அவரோட பதவி வந்து காலியாகலாம். சரியா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, 5வது என்ன கொடுத்திருக்காங்க, அவர் தகுதியை இழந்தால் அல்லது அவர் தேர்தல் செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டா அப்பையும் பதவி இழப்பு நடைபெறும். சரி, ரைட். இப்ப குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் ஆயிட்டாங்க. இப்ப அந்த பதவி வந்து காலியா இருக்கு அப்படின்னா அடுத்து எத்தனை நாளுக்குள்ள புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள தேர்ந்தெடுக்கணும்ப்பா. சரியா?
புதிய குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தி 6 மாசத்துக்குள்ள புதிய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுவரையும் குடியரசு துணைத் தலைவர் அவங்க பதவியை வகிப்பாரு. சரியாப்பா? இப்போ குடியரசுத் தலைவரும் இல்ல, துணை குடியரசுத் தலைவரும் இல்ல. அப்ப அந்த நேரத்துல யாரு இந்த குடியரசுத் தலைவர் பதவி வகிப்பாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதாவது அதிகாரம், அதாவது கோர்ட்டும், சரியாப்பா, கோர்ட்டும் நம்மளோட அதிகாரம், கவர்மெண்டோட அதிகாரமும் ரெண்டும் செப்பரேட்டா பிரிக்கப்பட்டிருக்கும். பட் 2 பேர்த்துக்கோட ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ குடியரசுத் தலைவரும் இல்ல, துணை குடியரசுத் தலைவரும் இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி வகிப்பாரு. சரியாப்பா? இதுக்கு முன்னாடி 1969ல ஹிதயத்துல்லா இந்த மாதிரி பதவி வகிச்சிருக்காரு. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும் கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் குடியரசுத் தலைவர் பார்த்துடலாம். அடுத்த வீடியோ குடியரசு துணைத் தலைவர் பார்த்துடலாம். அடுத்த வீடியோ ஆளுநர். இந்த 3 பார்ட்டா பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த லெசன் முடிஞ்சுப்பா. சரியா? எக்ஸாம்குள்ள முடிஞ்ச அளவு 12th புக்கு இதுவும் ஹிஸ்டரியும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரின் பணிகள். இவர் என்ன பண்ணுவார்னா, நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவதும் உரையாற்றுவதும் ஒத்திவைப்பதும் இவர் தான். சரியாப்பா? ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆர்டிகிள் 108, இது ரொம்ப முக்கியம். நாடாளுமன்ற கூட்டத்தை உருவாக்குறவரு யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். சரியா? நாடாளுமன்ற கூட்டத்தை உருவாக்குறது யாருப்பா? குடியரசுத் தலைவர். அதே மாதிரி 12 உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு நியமிப்பாரு. 2 ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கு நியமனம் செய்வாரு. இப்போ இந்த இது கிடையாது. சரி, ஆங்கில இந்திய உறுப்பினர்கள் கட் பண்ணிட்டாங்க 331 ஆர்டிகல் படி. நம்ம ஸ்டேட்டுக்கு அப்படின்னா 333. இப்ப இது ரெண்டுமே கிடையாது. சரியாப்பா? ரைட், ஓகே. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், புக்ல இருக்கு. அதே மாதிரி 6 மாத மிகாத காலத்துக்கு அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். குடியரசுத் தலைவரால் அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும். மாநில சட்டங்களை ரத்து செய்யவும் அவருக்கு அதிகாரம் இருக்குப்பா. இது நம்ம கூட்டு காரணத்துல கேட்கலாம். குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை அவசர சட்டம் 6 மாசம் மிகாத காலத்துக்கு ஒரு அவசர சட்டத்தை குடியரசுத் தலைவரால் பிறப்பிக்க முடியும். மாநில சட்டங்களை நீக்கிறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. சரி, அடுத்து பாருங்க, நீதித்துறை, ஆயுதப்படை. இந்த இருக்கு பாத்தீங்களா, நீதித்துறை, ஆயுதப்படைகள், துணை தூதரக குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவர் பெற்றிருக்காரு. அதே மாதிரி வேற என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா குறைத்திடுற அதிகாரமும் குடியரசுத் தலைவர்கிட்ட இருக்கு. சரியாப்பா? சரி, ரைட். இந்த இருக்கு பாத்தீங்களா, குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக குடியரசு துணைத் தலைவர் அல்லது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி வகிப்பர். அப்போது நாடாளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள், ஊதியம் போன்ற அனைத்து சலுகைகளும் உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் போலவே அனுபவிப்பதற்கு அதிகாரமும் உரிமையும் உண்டு. இப்போ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னல, குடியரசு துணைத் தலைவரும் இல்ல, அப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு எந்த சம்பளம் வரும்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சம்பளம் வருமா, குடியரசுத் தலைவர் சம்பளம் வருமானா குடியரசுத் தலைவர் சம்பளம் தான் வரும். சரியா? அவர் அதிகமான பதவி எந்த பதவியில இருக்காரோ அந்த சம்பளம் தான். 2 சம்பளம் வாங்க முடியாது ஒரு ஆள். அது முக்கியமானது. நம்ம இந்திய அரசமைப்பு படி ஒரு ஆள் 2 சம்பளம் வாங்க முடியாது. இதுல டிஃபரெண்டா இருக்கவங்க யாரு அப்படின்னா இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்பா. இந்தியன் ஃபாரின் ஓவர்சீஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு தான் 2 சம்பளம் வரும். என்னன்னா, வெளிநாட்டுல நம்ம இந்திய தூதரா இருக்காங்கல்ல, நம்ம இந்திய நாட்டு சம்பளமும் வரும், வெளிநாட்டு சம்பளமும் வரும். அவங்கதான். சரியா? மிச்சபடி வேற யாருக்கும் 2 சம்பளம் வராது. அப்போ ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரா பதவி ஏற்கிற பட்சத்துல குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள், அவர் தங்கக்கூடிய இடம் எல்லாமே அந்த ராஷ்டிரபதி பவன் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் குடியரசுத் தலைவருக்கு என்ன பவரோ அதே பவர் தான் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்க, குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள்பா. அதிகாரங்கள்ல முக்கியமானது மட்டும் நம்ம பாத்துக்கிறோம். சரியா? அதாவது இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஆட்சித்துறை அதிகாரங்கள். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அயல் நாடுடனான உறவுகளை கையாள்வது குடியரசுத் தலைவரோட ஒரு முக்கிய போக்கு. சரியாவா? அப்போ அதாவது நீங்க கேட்கலாம், பிரதமர் தானே வெளிநாடுகளுக்கு நிறைய போறாரு, அவர் தானே எல்லாத்தையும் கையெழுத்து போடுறாருன்னா, ஆக்சுவலா அவர் ஃபார் போட்டு தான் கையெழுத்து போடுவாரு. குடியரசுத் தலைவருக்காக நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னா கையெழுத்து போடுவாரு. எல்லாமே ஃபார் போட்டு தான் இருக்கும். சரியா? அதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அயல் நாடுகளுடனான உறவுகளை கையாள்வது யாரோட கடமை அப்படின்னா அது குடியரசுத் தலைவரோட கடமை தான். அடுத்து சட்டத்துறை பாருங்க, நாடாளுமன்றத்தின் அவைகளின் கூட்டங்களை கூட்டுவது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியாப்பா? மிச்சம் எல்லாமே நம்ம உள்ள பார்த்த பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீதித்துறை,
நிதித்துறைப்பா. நிதிக்குழுவை நியமனம் செய்யறது ரொம்ப முக்கியமானது. குடியரசுத் தலைவரோட ஒரு முக்கிய கடமை நிதிக்குழுவை நியமனம் செய்யறது. சரியாப்பா? வேற குடியரசுத் தலைவர் முன்னனுமதியுடன் தான் மக்களவையில நிதி முன்வரைவு அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த பாயிண்ட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா? குடியரசுத் தலைவரோட முன் அனுமதியோட தான் மக்களவையில நிதி முன்வரைவு அறிமுகப்படுத்தப்படும். சரி, ரைட், ஓகே. அடுத்தது அவ்வளவுதான். மிச்சதெல்லாம் நம்ம உள்ள படிச்ச பாயிண்ட் தான் இருக்கும். நான் ரவுண்டு போட்ட பாயிண்ட் மட்டும் நம்ம பாத்துக்கலாம். சரியாப்பா? நீதித்துறை நம்ம பார்த்தோம்லப்பா. அதாவது கருணை காட்டும் உரிமை, அதாவது ஒருத்தன் தண்டனைகளை மாற்றி அமைப்பது, விலக்கு அளிப்பது, மன்னிப்பு வழங்குவது, இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் தான். சரியா? உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற ஏனைய நீதிபதிகளை நியமிப்பது, எந்த ஒரு சட்டம் அல்லது பொருள் குறித்து உச்ச நீதிமன்ற ஆலோசனை நாடுவது, இது எல்லாமே அவரோட பொறுப்பு தான். பிளஸ் இந்த இது நம்மளுக்கு ரொம்ப மெயின். நெருக்கடி கால அதிகாரங்கள்ல இந்த கடைசியா இருக்கும் பாத்தீங்களா, இது ரொம்ப மெயின்பா நம்மளுக்கு. நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ்லயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆர்டிகிள் 356 எல்லாத்துக்குமே தெரியும்பா. ஆர்டிகிள் 356 எல்லாத்துக்குமே தெரியும். 365 என்ன அப்படின்னா அது மாநில நெருக்கடி தான்ப்பா. அந்த 56 திருப்பி இப்படி போட்டுக்கணும். என்ன அப்படின்னா இப்ப பாருங்களேன், எப்போது ஒரு மாநிலம் தேசிய அரசின் கட்டளைகள் அல்லாத அரசமைப்பு விதிகளுக்கு இணங்க மறுக்கிறதோ குடியரசுத் தலைவர் ஆட்சியை அம்மாநிலத்தில் புகுத்த 365 வழிவகை செய்கிறது. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அந்த மாநிலத்தால இனிமே சட்ட ஒழுங்கா இருக்க முடியாது, ரொம்ப பிரச்சனை நடக்குதுன்னா 356 யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லி அதை வந்து ஒன்றிய அரசு சொல்லி அதை மாநில அரசு கேட்கல அப்படின்னா 365 யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டோல்கேட்டோட அமௌண்ட் ஃபுல்லா யாருக்குப்பா போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. சரியா? ஆனா இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. இப்போ திடீர்னு அறிவிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு, நாளைக்கு இருந்து யாரும் டோல்கேட்டுக்கு காசு கட்டக்கூடாது, ஏன்னா அது தேவையில்லாம அந்த காசு ஃபுல்லா அங்கதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 365 யூஸ் பண்ணி அவங்க ஆட்சியை கலைக்கலாம். ஏன்னா அது ஒன்றிய அரசோட அதிகாரத்துக்கு கீழே வருது. அப்படி பண்ண முடியாது அப்படின்றதுக்காக 365 யூஸ் பண்ணுவாங்க. இதான் 56க்கும் 65க்கும் வித்தியாசம். இன்னொரு தடவை சொல்லிடுறேன்பா. 356 ஒரு மாநிலத்துல சட்ட ஒழுங்கு இல்லை அப்படின்னா போடப்படக்கூடியது. ஒன்றிய அரசு சொல்லி மாநில அரசு ஒரு விஷயத்த கேட்காத பட்சத்துல போடப்படக்கூடியது 365. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த பொதுமக்களுக்கு இதர அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்கப்பா. உயர் நீதிமன்ற மற்றும் உச்ச நீதிமன்ற, அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்வது ரொம்ப முக்கியம்பா. சரியா? எவ்வளவு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணிக்கையை முடிவு செய்யறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இது ரொம்ப முக்கியமானது. சரி, அதே மாதிரி ஆட்சி மொழி குழுவை அமைப்பது மற்றும் ஆட்சி நடத்துவதில் படிப்படியாக ஹிந்தி மொழி பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது. பாத்தீங்களா? மெனக்கிட்டு ஹிந்தினே கொடுத்துருக்காங்கப்பா. இப்படி ஒரு பவர் கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவருக்கு. சரியாப்பா? ஆட்சி மொழி குழுவை வந்து அமைக்கிறது, அப்படி ஆட்சி நடத்தும் போது படிப்படியா ஹிந்தி மொழியோட பயன்பாட்டை அதிகரிக்கிறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு பவர் இருக்கான். சரியா? ஒருவேளை கூற்று காரணத்துல வச்சாங்க அப்படின்னா நீங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல. இந்தியா வந்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடுன்னு நினைக்காதீங்க, இப்படி எழுதி வச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, ஆறாவது பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்கான சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குதல். சரியா? இது ரொம்ப முக்கியமானதுதான். சரியா? பட்டியலிடப்பட்ட மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வதற்காக சிறப்பு சட்டங்களையும் விதிகளையும் உருவாக்குறது யாரோட கடமை அப்படின்னா குடியரசுத் தலைவரோட கடமை. சரியா? இப்போ இந்த இதுல வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டோம்ப்பா. இவ்வளவுதான் குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து வந்து குடியரசு துணைத் தலைவர் வந்துடும். சரியாப்பா? குடியரசு துணைத் தலைவர் வந்துருவாங்க. நம்ம அடுத்த பார்ட் வீடியோல குடியரசு துணைத் தலைவரை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம்ப்பா. நன்றி.